கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் இதை நம்ம வேதத்தின் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 91:11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக விஷயங்கள்ல நம்ம ஒரு பாதையை நோக்கி நம்ம போவோம். நம்ம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அந்த இலக்குல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். நீங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஐயோ, இந்த பிரச்சனை எங்க இருந்து தான் வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். என்ன ஒருவேளை அந்த பாதையில நீங்க போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு ஆயிருக்கலாம். ஐயோ, நான் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி நிக்கிறேனே, என் வழியில நான் இப்படி தடுமாறி போய் நிக்கிறேனே, ட்ராக் விரிசல் ஆயிடுச்சே சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை அதுக்காக வருத்தத்தோடு இந்த நாள்ல நீங்க பாரத்தோடு இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, என்ன காக்கும்படி, உங்களை காக்கும்படி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நேற்றைய தினத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு இல்ல, ஒரு ஆட்டோக்காருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பனைமரம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆட்டோ மேல விழுந்து அவர் இறந்துட்டாரு. அப்போ அந்த டைம் யோசிச்சு பாருங்க, அந்த வழியா எவ்வளவு பேர் போயிருப்பாங்க, எவ்வளவு பேர் இதுவா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் யாருக்கும் எதுவும் ஆகல. இது இயற்கையா நடந்த ஒரு விஷயம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்களோட பிள்ளைய என்ன பண்றாருன்னா காத்துக்கொள்றாரு. அப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ அந்த ஆட்டோக்கார மட்டும் ஆண்டவர் காக்கலையா, அப்ப அந்த ஆட்டோக்கார காத்திருக்கலாமே அப்படின்ட்டுன்னு. ஒருவேளை அவருக்கு உணர்த்தி இருக்கலாம், இல்ல இங்க இருந்து நம்ம போகணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அவரு போக முடியாத ஒரு தருவாயில அவர் இருந்து இருக்கலாம். பட் நடந்துருச்சு. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு வழியில போனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த நம்ம ஈடுபாடா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தடை வருது, இல்ல ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஆண்டவர் அவர்களோட தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறாரு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் நீங்க மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. ஆண்டவரோட தூதர்கள் எப்பொழுதுமே வலதுபுறமோ சரி இடதுபுறமோ சரி எப்பவுமே உங்களோட நிக்கிறாங்க. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நல்லா ஜாலியா இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.